இப்போ தெரிகிறதா மோடி ஏன் சிஏஏ கொண்டு வந்தார் என? அதிரடி திருப்பம், கரி பூசப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக சிஏஏ அமலுக்கு வந்தபோது தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடங்கி பல்வேறு கட்சிகள், காங்கிரஸ் முதல் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் எதிர்த்து வந்தனர். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் சிறுபான்மையினருக்கு மட்டும் அனுமதி கொடுப்பவர்கள் ஏன் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை? அகதிகள் என்றால் எல்லோரும் அகதிகள் தானே என குரல் எழுப்பினர். அப்போது மத்திய அரசு பல்வேறு விளக்கத்தை கொடுத்தது. அந்தந்த நாடுகளில் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறார் அங்கெல்லாம் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற மிகப்பெரிய பதிலை கொடுத்த போதும் பலரும் தற்போது வரை விமர்சனம் செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேசியதிலிருந்து தற்போது மிகப்பெரிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, வங்கதேசத்தில் மைனாரிட்டி இந்துக்கள் பாதிக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது என கூறியதுடன், வங்கதேசத்தில் குழப்பமான சூழல் நிலவுகிறது, இந்துக்கள் பாதிப்படைகின்றனர், விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். பிரதமர் மோடி எப்போதும் சுதந்திர தின விழாவில் இந்தியாவின் வளர்ச்சி, உலக நாடுகளின் வளர்ச்சி பற்றி பேசும் நிலையில் அண்டை நாடான பங்களாதேஷ் குறித்து பேசியிருப்பது பலரின் கவனத்தையும் பெற்றது. இந்த நிலையில்தான் வங்கதேச எல்லையில், குறிப்பாக மேற்கு வங்க எல்லையில் இந்துக்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்த சமூகத்தைச் சேர்ந்த பலரும் அடைக்கலம் அடைந்து வருவதாகவும் தொடர்ச்சியாக குவிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் கலவரம் நடந்து கொண்டிருக்கும் போது வங்கத்தில் 99.9% இந்துக்கள் இருப்பதாகவும் ஒரு இஸ்லாமியர் கூட வரவில்லை என்றும் சில கணிப்புகள் கூறுகின்றன. வரும் காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகள் அமையும் என்றும், இந்துக்களுக்கு என்று இருந்த ஒரே நாடாக நேபாளம் இருந்ததால் இந்திய நாட்டிற்கு இந்துக்கள் பலரும் இந்தியாவை நோக்கி வருவதால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு தாயின் சேவகனாக பிரதமர் மோடி இதை பார்த்ததாக முன்பே சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். இப்போது சிஏஏ சட்டம் இருப்பதால் வங்கதேசத்தில் இருந்து அடைக்கலமானவர்களுக்கு அவர்களின் குடியுரிமை அனைத்தையும் சோதனை செய்து அவர்கள் இந்துக்களா இல்லையா என்பதை பரிசோதனை செய்து ஒவ்வொரு ஆளாக தங்க வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் ஒரு வினோதமான பழக்கம் உள்ளது. பல நாடுகளில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது, குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் போர் ஏற்பட்ட போது அவர்களுக்கு குரல் கொடுத்த பலரும் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படும் போது குரல் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாஜக முதல் ஆளாக நின்று குரல் எழுப்பியது மட்டுமல்லாமல் குடியுரிமை வழங்க ஏற்பாடும் செய்திருக்கிறது. அத்துடன் சுதந்திர தின விழாவில் ஒரு நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் பேசியது, வங்கதேசத்தில் பெரும் அழுத்தம் கொடுத்திருப்பதால் அங்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல முன்பே சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில், குறிப்பாக பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள், பாதுகாப்பற்ற சூழலில் வசிக்கும் இந்தியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது மோடியின் அரசு. சிஏஏ சட்டத்தை விமர்சனம் செய்தவர்கள் கூட சிஏஏ கொண்டு வந்தது சரிதான் எனவும், சிஏஏ சட்டம் மட்டும் இல்லை என்றால் அண்டை நாட்டில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து சிஏஏ சட்டத்தை எதிர்த்தவர்கள் பலரும் தற்போது வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிஏஏ சட்டத்தை மத ரீதியாகவும் வாக்கு வங்கிக்காகவும் மாற்ற நினைத்த பல அரசியல் கட்சி முகத்தில் இப்போது உண்மை சம்பவங்கள் மூலம் கரி பூசப்பட்டுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.